அப்படி மொட்டையா சொல்லக்கூடாது. அத்தை கனிமொழி சொல்லுங்க. தேன்மொழி. அத்தை கனிமொழி. ஏன்னா ஸ்டாலின் நமக்கு யாரு? என்னை அப்பா அப்பா என்று சொல்லுகிறார்கள். அவர் தங்கச்சி நமக்கு என்ன வேணும்? ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது வாங்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நினைவே இல்லை அப்படின்ட்டாயா? நினைவே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆக எதையாவது செய்திருக்கிறார்களா? சொன்னதை செய்திருக்கிறார்களா? சாதித்திருக்கிறார்களா? இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா? விலைவாசி விண்ணை முட்டுகிறது. திராவிட அரசை தூக்கி எறிய போகிறீர்களா இல்லையா? திராவிட மாடல் தேவையா? எடப்பாடி மாடல் ஆட்சியில் ஒரு சிப்பம் பொன்னி அரிசி 25 கிலோ 800 ரூபாய். எவ்வளவு? 800 ரூபாய். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு சிப்பம் பொன்னி அரிசி என்ன விலை? நான் மக்களை கேட்கிறேன், சொல்லுங்கள். 1800 ரூபாய். 800 ரூபாய் அரிசி இன்னைக்கு இந்த 52 மாதத்துல 1800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் வேணுமா? விலைவாசி விண்ணை முட்டுகிறது வேணுமா? மின்சார கட்டணத்தை குறைப்போம். வெட்டை கட்டவனே இன்னைக்கு 4 மடங்கு உயர்த்தி இருக்கிறீர்கள். 500 ரூபாய் வந்த மின்சார கட்டணம் இன்னைக்கு 1000 ரூபாய். 2000 மின்சார கட்டணம் எடப்பாடி ஆட்சியில உள்ள ஆட்சியில 4000 ரூபாய். மும்முனை மின்சார இணைப்பு 3 பேஸ் லைன் அதிமுக ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில 4500 ரூபாய். வெட்கங்கட்ட திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில மும்முனை மின்சாரம் 3 பேஸ் லைன் 10,200 ரூபாய். எவ்வளவு இணைப்பு கட்டணம்? 10,200 ரூபாய். உங்களை வாழ வைக்கிற ஆட்சி அது. சொத்து வரி உயர்த்த மாட்டோம். வாக்குறுதி இருந்தாலும் இல்லையா? சொத்து வரி இன்னைக்கு 150% ஏற்றிருக்கான். 2000 ரூபாய் இருந்த டாக்ஸ் வீட்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு ரூபாய்? 4000 ரூபாய். 5000 ரூபாய் இருந்த டாக்ஸ் இன்னைக்கு 10,000 ரூபாய். இந்த வெட்கங்கட்ட அரசு வேண்டுமா? மக்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி இல்லையா? இதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆனா அமெரிக்கா, துபாய், ஜப்பான் இது கிளம்பிடுறாருயா. அங்க போய் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டுற, இங்க செத்துக்கிட்டு இருக்கான். ரேஷன் கடையில் பாமாயில் இல்ல, துவரம் பருப்பு இல்ல. இவர் அந்த நாள் முதல் இந்த நாள் ஒரு சிலை ஒண்ணு இருக்கு அமெரிக்காவில். அந்த சிலையில் இருக்கிற தலைவர் கையை பிடிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படி வச்சாருன்னு அந்த தலைவருக்கு தான் தெரியும். இந்த மூலையை இப்படி முன்னால நின்றுகிட்ட அந்த தலைவர் முன்னால இதற்கு தான் நீங்கள் வாக்களித்தீர்களா? மக்களை கேட்கிறேன். அந்நிய முதலீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை அறிக்கை அந்நிய முதலீடு அதிகரித்திருக்கிறது அல்லவா? முதலமைச்சர் அவர்களே, வெள்ளை அறிக்கை கேட்டா யாரு?